வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஃபார்மகாலஜி தான் பார்க்க போகிறோம். ஃபார்மகாலஜியில் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரக்கான காட்ரிமசோல் அப்படின்ற ஒரு ட்ரக்கை பற்றி பார்க்க போகிறோம். காட்ரிமசோல் அப்படின்றது என்ன ட்ரக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ காம்பினேஷன் ட்ரக். காம்பினேஷன் ட்ரக் அப்படின்னா ரெண்டு இல்லை 2-3 ட்ரக்கை கம்பைன் பண்ணி ஒரே சிங்கிள் ட்ரக்காக நமக்கு கமர்ஷியலி அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம காம்பினேஷன் ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன காட்ரிமசோல் அப்படின்றது என்னென்னா, இது ஒரு ஃபிக்ஸட் டோஸ்டு காம்பினேஷன். இட்ஸ் கிவன் பை WHO நமக்கு ஒரு ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷனில் 2 ட்ரக்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த 2 ட்ரக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சல்ஃபோமெத்தாசோலும் ட்ரைமெத்தாபுரின் அப்படின்ற 2 ட்ரக்கை 5:1 அப்படின்ற ரேஷியோவில் கம்பைன் பண்ணி நமக்கு சிங்கிள் ட்ரக்காக அவைலபிளாக இருக்குது. இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் போய் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் சீக்வென்ஷியல் பிளாக்கர் அப்படின்றத தாண்டி இட் இஸ் சூப்பராடிக்டிவ் எஃபெக்ட் உள்ள ட்ரக். சூப்பராடிக்டிவ் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, A+B = AB அப்படின்னு சொல்லுவோம்ல, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா 2 ட்ரக்கை கொடுக்கும்போது அதுக்கு தனித்தனியாக இருக்கக்கூடிய எஃபெக்டை விட 2 ட்ரக்கை கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது அதோட எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தான் சூப்பராடிக்டிவ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இப்போ இது காட்ரிமசோலோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்க்கலாம். காட்ரிமசோலோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோலிக் ஆசிட் மெட்டபாலிசம் அப்படின்றது நமக்கு ஒன்று இருக்குது அப்படின்றது தெரியும். இந்த ஃபோலிக் ஆசிட் மெட்டபாலிசம் தான் பேசிக் நீட் ஃபார் RNA அண்ட் DNA சிந்தசிஸ் இன் ஹியூமன் பீயிங், ஆல்சோ தி பேக்டீரியல் அண்ட் ஃபங்கல். எதுக்காக இருந்தாலும் RNA DNA இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் மேட் பண்ணணும் அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் தான் நமக்கு தேவை. அந்த ஃபோலிக் ஆசிட் மெட்டபாலிசத்தில் ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப்பில் வரக்கூடிய என்சைம்ஸ் தான், அந்த ஸ்டெப்ஸில் வரக்கூடிய சப்ஸ்டியூட் அண்ட் என்சைம்ஸ் தான் பேரா அமினோ பென்சோயிக் ஆசிட் அப்படின்றதும், அது டைஹைட்ரோஃபோலிக் ஆசிடாக மாறும். அப்படி மாறும்போது தேவைப்படுற என்சைம் தான் ஃபோலிக் ஆசிட் சிந்தடேஸ் அப்படின்ற என்சைம். அதை நம்மளோட ட்ரக் காம்பினேஷன் ட்ரக்கில் உள்ள சல்ஃபோமெத்தாசோல் அப்படின்ற ட்ரக் போய் இன்ஹிபிட் பண்ணும். அதே மாதிரி டைஹைட்ரோஃபோலிக் ஆசிட் அது டெட்ராஹைட்ரோஃபோலிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். அப்படி கன்வெர்ட் ஆகும்போது தேவைப்படக்கூடிய என்சைம் தான் டைஹைட்ரோஃபோலிக் ரிடக்டேஸ் அப்படின்ற என்சைம். அந்த என்சைமை ட்ரைமெத்தோப்ரின் போய் இன்ஹிபிட் பண்ணும். இப்படி இன்ஹிபிட் பண்ணுறனால ஃபர்தராக RNA DNA சிந்தசிஸ் பாக்டீரியாவில் நடக்காது. இது ஒரு பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆக்ஷனாக மாறும். இது எந்தெந்த பாக்டீரியாவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஆரியஸ் அப்படின்றதுக்கும், சைனோபாக்டீரியம் டிப்தீரியே, சால்மோனெல்லா டைஃபி அண்ட் சிஜெல்லா இந்த மாதிரி பாக்டீரியாவுக்கு மோர் எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி நெய்சீரியா, மெனிஞ்சைட்டிஸ், கிளாஸ்ட்ரீடியம் ப்ரிஃபரன்சன்ஸ் இட்ஸ் காஸ்டு பை கேஸ் கேங்க்ரீன் காஸ் பண்ணும்ல, அந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே இது லெஸ் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UTI யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், RTI ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ், டைஃபாய்ட், கான்க்ராய்ட் இப்படின்ற இதுக்கெல்லாமே இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணுறதுனால அட்வர்ஸ் எஃபெக்ட் என்னென்ன வரும்னா, ஹெட்டேக், கிளாசைட்டிஸ், ஸ்டொமடைட்டிஸ், மெகலோபிளாஸ்டிக் அனீமியா அண்ட் நாசியா, வாமிட்டிங். தென் மெகலோபிளாஸ்டிக் அனீமியா ஏன் இது காஸ் பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸ் இன்ஹிபிட்டர். ஸோ அதனால தான் இது ஃபர்தராக மெகலோபிளாஸ்டிக் அனீமியாவையும் காஸ் பண்ணுது. ஓகேவா? இதே மாதிரி இதோட PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே மாதிரி இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். வேறு ஏதாவது சப்ஜெக்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, வேறு ஏதாவது ஒரு வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ஃபார்மகாலஜி வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரை டாட்டா, பாய் பாய்.